காவிரி கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் இல்லாததால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தற்போதைய கோடை மழை புழுதி அடிக்க மட்டுமே பயன்படும், ஆனால் குறுவைக்கு பயன்படாது என்று தெரிவித்தனர். காவிரியில் உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் அதிகமான நீர் தேவை. நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டும் இல்லை, டெல்டா மாவட்டம் எல்லா இடத்துலையுமே தற்சமயம் கோடை மழை பெய்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி விடிய காலம் நல்ல கனமழை பெஞ்சிருக்குது. ஆனால் இது கோடை பொழுது அடிக்க மட்டும்தான் வறுமை ஒழிஞ்சு இது குறுவைக்கு நாங்கள் சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நெல் உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் அதிகமான நீர் தேவை இருக்கும். கோடை பொழுது அடித்து நாங்கள் தயாராக இருக்கலாம். கடந்த ஆண்டு இதே மாதத்தில் பார்க்குறப்ப 90 அடி கிட்டத்தட்ட தண்ணி இருந்துச்சு. இந்த மாதம் பார்க்குறப்ப வெறும் 40 அடி தான் தண்ணி இருக்குது. இது போதுமானதாக இல்லை. காவேரி மேலாண்மையான கூட 21ஆம் தேதி கூட இருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழக அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு கர்நாடகா அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு காவேரி உரிமையை மீட்டு தந்து எங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கணும். குறிப்பாக இப்போ கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க 217 மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் பெரும்பான்மையாக அறிவிச்சிட்டாங்க. மத்திய அரசு கிட்டத்தட்ட 3200 கோடி ரூபா வறட்சி நிதியாக கொடுத்துருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டையும் குறைஞ்ச தென்மேற்கு பருவமழை என்பது வெறும் 50% குறைவாக தான் பேஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ எங்கள் தமிழ்நாட்டையும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கணும். குறிப்பாக எங்கள் டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கடற்கரை மாவட்டம், நிலத்தடி தண்ணி இல்லாத மாவட்டம். இந்த பகுதியை பொறுத்தவரை காவேரி தண்ணி தான் நம்பியாக விவசாயம் பண்ணுறோம். எங்களுக்கு கடற்கரை ஓரங்கிறதுனால இங்கே இருக்கிற விவசாயிகளும் மீனவர்களும் மிகப்பெரிய அளவில் வருடம் பாதிக்கப்படுறோம். கடந்த ஆண்டு குருவியில் மிகப்பெரிய பாதிப்பு, பருவந்தெப்பை மழையினால் பாதிச்சிருக்கிறோம், அதிக மழையினால் பாதிச்சிருக்கோம், வறட்சியாலையும் பாதிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய சொல்லலாம் தீவிரத்தில் இருக்கும். தமிழகம் முழுவதும் பார்க்குறோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதி முழுவதுமாகவே தென்னை மரம்லாம் கருகி போச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சியை தாங்கி வரக்கூடிய பனைமரமே பார்த்திங்கனாக்கா அதே அப்படியே குறுகி போய் நிற்கிது. அந்த அடிப்படையில் வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கஜா புயலாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் முதலில் தாக்கப்படுவது எங்கள் மாவட்டம் தான். இயற்கைக்கு எங்களுக்கு எதிராக தான் இருக்குது இந்த மாவட்டம். சிறிய மாவட்டம், 3 சட்டமன்ற தொகுதியில் மாவட்டம். இந்த மாவட்டத்தையும் பேரழிவு மாவட்டமாக தொடர்ச்சியாக அறிவிக்கணும். பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை சொல்லனால துயரத்தில் இருக்கிறோம். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு மாற்றாந்தாய்வோ இல்லாமல் கர்நாடக அரசுக்கு என்ன பணம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தமிழக அரசு வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கும் பட்சத்தில் மத்திய அரசு கர்நாடகா கொடுத்த நிதியை விட கூடுதலான நிதி கொடுக்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.